அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு 4 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை அவர் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது 5வது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அதில் நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். இந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடு விழா கண்டுவிட்டார். இதுதான் திமுகவினுடைய அறிவிப்பினுடைய லட்சணம். அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அதில் இடம்பெறவில்லை. தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்விக் கடன் ரத்து என்று அறிவித்தார்கள். அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இந்த இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகமாக அதேபோல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை. நாளைய தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறுமோ என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதம் தோறும் 100 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சாங்க தேர்தல் நேரத்தில். அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கு அந்த அறிவிப்பு இடம்பெறல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் விலை குறைச்சாங்க. 5 ரூபாய் விலை குறைக்கும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 ரூபாய் தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னாங்க. அதுவும் அறிவிப்பில் இடம்பெறல. மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்படும் சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்படும் சொன்னாங்க. அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதோட ரேஷன் கடையில தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை 1 கிலோ கூடுதலாக வழங்கப்படும் சொன்னாங்க. அதுவும் வழங்கல. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. எதுவுமே இடம்பெறல.